வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் எங்களது வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்து கண்டிப்பாக தெரிவியுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். என் குழந்தைகள் தங்கள் தாத்தாவை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். என் பெயர் பாலக். நாங்கள் 2 உடன்பிறப்புகள். எனக்கு ஆரவ் என்ற ஒரு மூத்த சகோதரன் இருந்தான். அவன் என்னை விட 4 ஆண்டுகள் மூத்தவன். சிறுவயதிலிருந்தே என் சிறந்த நண்பனாகவும் இருந்தான். நாங்கள் இருவரும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய விஷயத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். பள்ளியில் யாராவது என்னை தொந்தரவு செய்தால் முதலில் என் அண்ணன்தான் என்னுடன் வந்து நிற்பான். அவனுக்கு ஏதேனும் பதற்றம் இருந்தால் அதை முதலில் என்னிடம்தான் சொல்வான். நாங்கள் எங்கள் பெற்றோருடன் ஒரு பெரிய மற்றும் மகிழ்ச்சியான வீட்டில் வாழ்ந்து வந்தோம். எங்கள் குடும்பத்தில் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் நிலவியது. என் தந்தை ஒரு மிகவும் உழைப்பாளியான மற்றும் நேர்மையான தொழிலதிபர். அவருக்கு சொந்தமாக ஒரு மருந்தியல் ஃபார்மா நிறுவனம் இருந்தது. அங்கு பல்வேறு வகையான மருந்துகள் தயாரிக்கப்பட்டு பின்னர் நாட்டின் பல நகரங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. அவர் தனது உழைப்பாலும் நேர்மையாலும் இந்த தொழிலை உருவாக்கியிருந்தார். அதனால் நகரத்தில் உள்ள மக்கள் அவரை மிகவும் மதித்தார்கள். அவருடைய பெயர் மிகவும் மரியாதையுடன் பயன்படுத்தப்பட்டது. பல மனிதர்கள் அவரை ஒரு பெரிய தொழிலதிபராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மனிதராகவும் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் எப்போதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். ஏதேனும் ஏழை நோயாளிக்கு மருந்து வாங்க பணம் இல்லை என்றால் பலமுறை என் தந்தையே அவருக்கு உதவி செய்துவிடுவார். எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் அவரை மிகவும் மதித்தார்கள். ஏனென்றால் அவர் அவர்களை தன் சொந்த குடும்பத்தைப் போல நடத்தினார். எங்கள் குடும்பம் பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவாக இருந்தது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பெரிய வீடு, பல கார்கள் மற்றும் வீட்டில் வேலை செய்ய வேலைக்காரர்களும் இருந்தார்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியிலும் எங்கள் பெற்றோர் நமக்கு ஒருபோதும் கர்வம் கொள்ள கற்றுக் கொடுக்கவில்லை. மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது பணத்தால் அல்ல, அவனது நடத்தையால்தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று அவர்கள் எப்போதும் கூறுவார்கள். என் தாயும் மிகவும் அறிவானவர் மற்றும் அன்பானவர். அவர் முழு வீட்டையும் மிகவும் சிறப்பாக பராமரித்தார். நாங்கள் இருவரும் எங்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துகிறோமா என்பதில் எப்போதும் கவனமாக இருந்தார். தினமும் காலையில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக காலை உணவு சாப்பிடுவோம். இரவிலும் ஒன்றாகவே உணவு உண்டு நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை பேசுவோம். அதனால் எங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு நெருக்கம் நிலவியது. நான் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சிப்பேன். என் மூத்த அண்ணன் ஆரவ் கூட சிறுவயதிலிருந்தே மிகவும் உழைப்பாளி. அவனுக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவ படிப்பில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அதனால்தான் அவன் B.Pharm படிக்க முடிவு செய்தான். அவனது படிப்பு இப்போது கிட்டத்தட்ட முடியப்போகிறது. மேலும் நிறுவனத்தை மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்ல தந்தையின் தொழிலில் இணைய விரும்பினான். படிப்பு முடிந்ததும் அண்ணன் தன்னுடன் இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்றும் சிறுகச் சிறுக முழு தொழிலின் பொறுப்பையும் தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தந்தையும் விரும்பினார். ஆனால் என் கனவுகள் அவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவையாக இருந்தன. சிறுவயதிலிருந்தே எனக்கு புதிய இடங்களைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் பிடிக்கும். நான் வெவ்வேறு நாடுகளைப் பற்றி படிப்பேன். அங்குள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் படிப்புகளைப் பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருப்பேன். வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், என் உழைப்பால் பெரிதாக எதையாவது சாதிக்க வேண்டும், எனக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எப்போதும் என் கனவாக இருந்தது. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் முடிந்த பிறகு நான் தினமும் என் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்தேன். கடைசியாக என் தேர்வு முடிவுகள் வந்த அந்த நாளும் வந்தது. நான் மிக நல்ல மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். வீடு முழுவதும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. அம்மா இனிப்புகள் வரவழைத்தார். தந்தை என்னை கட்டிப்பிடித்து பாராட்டினார். அண்ணன் புன்னகையோடு, என் தங்கை மிக நல்ல மதிப்பெண்கள் பெறுவாள் என்று எனக்கு முன்பே தெரியும் என்றான். அன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் மனதில் நிறைவேற வேண்டிய மற்றொரு கனவும் இருந்தது. நான் BBA படிப்பை இந்தியாவில் படிக்காமல் லண்டன் சென்று படிப்பேன் என்று முன்பே முடிவு செய்திருந்தேன். ஏனெனில் அங்குள்ள படிப்பும் சூழலும் என்னை எப்போதும் கவர்ந்தன. வணிக மேலாண்மையில் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நல்ல கல்வி கற்று திரும்பி வந்து மக்கள் என்னை என் தந்தையின் மகள் என்ற பெயரில் மட்டும் அறியாமல் என் சொந்த அடையாளத்தால் அறியும் வகையில் என் உழைப்பால் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் முதல் முறையாக இந்த விஷயத்தை தந்தையிடம் கூறியபோது அவர் சிறிது நேரம் முற்றிலும் அமைதியாக இருந்தார். பிறகு அவர், பாலக், நீ இன்னும் மிகவும் சிறிய பெண். அவ்வளவு தூரத்தில் தனியாக எப்படி இருப்பாய் என்றார். உன்னை பற்றி எங்களுக்கு பெரிய கவலை இருக்கும்.
நான் புன்னகைத்து அவருக்கு அருகில் அமர்ந்து அவருடைய கையை பிடித்துக்கொண்டு, அப்பா, நீங்கள்தானே எப்போதும் பெரிய கனவுகளை காண வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர்கள். நான் முயற்சியே செய்யவில்லை என்றால் பிறகு அவற்றை எப்படி நிறைவேற்றுவேன்? நான் என் படிப்பில் முழு கவனம் செலுத்துவேன் என்றும் எப்போதும் உங்கள் தலைகுனிய விடமாட்டேன் என்றும் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டு அம்மாவின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஏனென்றால் அவர் என்னை தன்னை விட்டு அவ்வளவு தூரம் அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் அவர் என் கனவுகளுக்கு இடையூறாகவும் வர விரும்பவில்லை. அடுத்த சில நாட்களுக்கு வீட்டில் இந்த விஷயத்தைப் பற்றியே விவாதம் நடந்து கொண்டிருந்தது. என்னை அனுப்புவதா வேண்டாமா என்று தந்தை திரும்பத் திரும்பச் யோசித்தார். இறுதியில் என் மகிழ்ச்சியையும் என் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அவர் என் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். அவர், இதுதான் உன்னுடைய கனவு என்றால் நாங்கள் உன்னை நிச்சயம் வெளியில் படிக்க அனுப்புவோம். ஆனால் நீ உன்னை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நான் ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு நன்றி கூறத் தொடங்கினேன். அதற்குப் பிறகு லண்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடங்கின. எனக்கு தேவையான சான்றிதழ்கள் தயார் செய்யப்பட்டன. பாஸ்போர்ட் மற்றும் விசா நடைமுறைகள் முடிந்தன. பல்கலைக்கழகத்திலிருந்து சேர்க்கைக் கடிதமும் ஆஃபர் லெட்டர் வந்தது. அந்த கடிதம் என் கைக்கு வந்தபோதுதான் இப்போது என் கனவு நனவாகப் போகிறது என்று எனக்கு முதன்முறையாக நம்பிக்கை வந்தது. வீட்டில் அனைவரும் எனக்காக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அண்ணன் வெளிநாட்டில் வாழும் முறைகளை எனக்கு மீண்டும் மீண்டும் விளக்கி எந்த பிரச்சினை வந்தாலும் முதலில் எனக்கு ஃபோன் செய் என்று கூறிக்கொண்டே இருந்தான். அம்மா எனக்காக புதிய ஆடைகளை வாங்கி தேவையான பொருட்களை பேக் செய்து நேரத்திற்குச் சாப்பிடு, உன் உடல நலனை முழுமையாக கவனித்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தார். அங்கே எனக்கு எந்தவித சிரமமும் வரக்கூடாது என்பதற்காக தந்தை என் தங்குமிடம் மற்றும் படிப்பிற்கான ஒவ்வொரு ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருந்தார். நான் கிளம்பும் நாள் நெருங்க நெருங்க என் இதயத்தில் மகிழ்ச்சியுடன் சேர்த்து சிறிய பயமும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் முதன்முறையாக நான் என் குடும்பத்தை விட்டு அவ்வளவு தூரத்தில் வாழப்போகிறேன். ஆனால் என் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வெறி எனக்குள் இருந்ததால் அது என் பயத்தையெல்லாம் சிறியதாக்கிவிட்டது. என் வாழ்க்கையின் இந்த புதிய பயணம் படிப்போடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை என்றும், எதிர்காலத்தில் என் வாழ்க்கையில் என் முழு உலகத்தையே என்றென்றைக்குமாக மாற்றப்போகும் திருப்பங்கள் வரப்போகின்றன என்றும் எனக்கு சிறிதும் கணிப்பு இருக்கவில்லை. என் பாஸ்போர்ட் தயாராகிவிட்டது. லண்டன் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இப்போது இன்னும் 2 நாட்களுக்குப் பிறகு நான் முதன்முறையாக என் வீடு குடும்பத்தை விட்டு அவ்வளவு தூரத்திற்கு படிக்கச் செல்ல வேண்டியிருந்தது. அந்த 2 நாட்களில் வீட்டின் சூழல் முற்றிலும் வேறுவிதமாக இருந்தது. ஒருபுறம் என் புதிய பயணத்தை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மறுபுறம் அம்மா என்னை மீண்டும் மீண்டும் பார்த்து உணர்ச்சிவசப்பட்டு கொண்டிருந்தார். ஏதேனும் விடுபட்டுவிட்டதா என்று அவர் எனக்காக பொருட்களை மீண்டும் மீண்டும் சரிபார்த்தார். தந்தை என் முக்கியமான ஆவணங்களை மீண்டும் மீண்டும் பார்த்தார். பாஸ்போர்ட், டிக்கெட், விசா, பல்கலைக்கழகத்தின் அனைத்து ஆவணங்களையும் ஒரு கோப்பில் சரியாக வைக்கச் சொன்னார். அங்கே எந்த புதிய நபரையும் விரைவில் நம்ப வேண்டாம் என்றும், எப்போதாவது ஏதேனும் பிரச்சினை வந்தால் முதலில் எனக்கு ஃபோன் செய் என்றும் அண்ணன் எனக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தான். பார்ப்பதற்குள்ளேயே அந்த நாட்களும் கடந்துவிட்டன. இறுதியில் நான் பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உதயமும் வந்தது. நான் சீக்கிரமாக எழுந்தேன். தயாராகி வீட்டின் கோயிலுக்குச் சென்று இறைவனின் ஆசீர்வாதத்தைப் பெற்றேன். பிறகு அம்மா, தந்தை மற்றும் அண்ணனின் பாதங்களை தொட்டு வணங்கினேன். அம்மா என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவர் என் முன்னால் அழ விரும்பவில்லை. தந்தை என் தலையில் கை வைத்து, எப்போதும் உழைத்து உன் பெயரை உயர்த்த வேண்டும் என்றார். நான் புன்னகைத்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்றால் முதன்முறையாக நான் என் குடும்பத்தை விட்டு அவ்வளவு தூரம் செல்லப் போகிறேன். நாங்கள் அனைவரும் ஒன்றாக விமான நிலையத்தை சென்றடைந்தோம். அங்கே சென்று செக்-இன் செய்வதற்கான அனைத்து நடைமுறைகளும் முடிந்தன. பிறகு அனைவருக்கும் விடைபெற வேண்டிய அந்த நேரமும் வந்தது. நான் மீண்டும் ஒரு முறை அம்மா, தந்தை மற்றும் அண்ணனை கட்டிப்பிடித்துவிட்டு விமானத்தை நோக்கி நகர்ந்தேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவர்களும் நான் செல்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள். விமானத்தில் அமர்ந்த பிறகு அது பறக்கத் தொடங்கிய போது என் இதயத்தில் மகிழ்ச்சியும் இருந்தது. என் வீட்டை விட்டு பிரிகிறோம் என்ற சிறிய துயரமும் இருந்தது. ஆனால் என் கனவுகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. பல மணி நேர நீண்ட பயணத்திற்குப் பிறகு இறுதியாக நான் லண்டனை சென்றடைந்தேன். அங்கிருந்த சுத்தமான சடக்கேம், உயரமான கட்டிடங்கள் மற்றும் முற்றிலும் வேறுபட்ட சூழலை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. விமான நிலையத்தை விட்டு வெளியேறியதும் நான் முதலில் தந்தைக்கு ஃபோன் செய்து, அப்பா, நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்து விட்டேன் என்று கூறினேன். என் குரலை கேட்டதும் வீட்டிலிருந்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.
அதற்குப் பிறகு நான் டாக்ஸியில் என் பல்கலைக்கழகத்தை அடைந்தேன். அங்கே சென்று என் சேர்க்கைக்கான மற்ற அனைத்து நடைமுறைகளையும் முடித்தேன். என் சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டன. பிறகு எனக்கு என் மாணவர் அடையாள அட்டை ஸ்டூடண்ட் ஐடி கார்டு வழங்கப்பட்டது. அதற்குப் பிறகு பல்கலைக்கழகத்தின் சார்பில் எனக்கு விடுதி அறையும் கிடைத்தது. விடுதி மிகவும் பெரியதாகவும் மிகவும் சுத்தமாகவும் இருந்தது. அங்கே உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மாணவர்கள் தங்கியிருந்தார்கள். சிலர் ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள், சிலர் ஆசியாவிலிருந்து வந்திருந்தார்கள், சிலர் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தார்கள். ஒவ்வொருவரின் மொழியும் வேறு, ஒவ்வொருவரின் கலாச்சாரமும் வேறு. ஆனால் அனைவரும் மிகவும் நல்லவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் இருந்தார்கள். எனக்கு ஒரு தனி அறை, சிங்கிள் ரூம் கிடைத்தது. அதில் ஒரு கட்டில், ஒரு படிப்பு மேஜை, ஒரு பீரோ மற்றும் படிப்பிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருந்தன. சமையலறை, படிக்கும் இடம், துவைக்கும் இடம் மற்றும் பொது அறை, காமன் ரூம் ஆகியவற்றை அனைத்து மாணவர்களும் இணைந்து பயன்படுத்தினோம். ஆரம்பத்தில் எனக்கு அங்கிருந்த சூழல் சற்று விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் எல்லாமே புதியதாக இருந்தது. புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய மொழி மற்றும் புதிய வாழ்க்கை முறை. ஆனால் நான் விரைவில் அந்த சூழலுக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொள்ளத் தொடங்கினேன். முதல் சில நாட்களுக்கு நான் என் வகுப்பு மற்றும் விடுதியோடு மட்டுமே இருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல சுற்றியுள்ள இடங்களையும் பார்க்கத் தொடங்கினேன். பல்கலைக்கழக வளாகம் மிகவும் அழகாக இருந்தது. அங்கே ஒரு பெரிய நூலகம் இருந்தது. அதில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தன. பல்வேறு தலைப்புகளில் படிப்பதற்கான முழு வசதியும் இருந்தது. படிப்பிற்கான சூழல் எவ்வளவு நன்றாக இருந்தது என்றால் அங்கே உட்கார்ந்ததுமே படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிடும். சில நாட்களிலேயே என் வகுப்பிலிருந்த பல மாணவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. அவர்களில் சிலர் இந்திய மாணவர்களும் இருந்தார்கள், சிலர் வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக வகுப்பிற்குச் செல்வோம், நூலகத்தில் அமர்ந்து அசைன்மெண்ட்களை முடிப்போம், எப்போதாவது ஓய்வு நேரத்தில் சுற்றியுள்ள இடங்களை சுற்றி பார்க்கவும் செல்வோம். மெல்ல மெல்ல எனக்கு சில நல்ல தோழிகளும் கிடைத்தார்கள். அவர்களுடன் என் நேரம் மிகவும் நன்றாக கழியத் தொடங்கியது. நாங்கள் ஒன்றாக சமைப்போம், எப்போதாவது வெளியே காஃபி குடிக்கச் செல்வோம், எப்போதாவது பூங்காவில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவோம். அவர்கள் அனைவரையும் சந்தித்த பிறகு எனக்கு தனிமை உணர்வே வரவில்லை. மெல்ல மெல்ல லண்டன் இப்போது படிக்கும் இடம் மட்டுமல்ல, என் இரண்டாவது வீடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. இப்போது என் தினசரி வழக்கமும் திட்டமிடப்பட்டுவிட்டது. நான் காலையில் நேரத்திற்கு எழுந்து தயாராகி கல்லூரிக்குச் செல்வேன். முழு கவனத்துடன் விரிவுரைகளை, லெக்சர்ஸ் கேட்பேன். அதற்குப் பிறகு நூலகத்தில் அமர்ந்து படிப்பேன். மாலையில் விடுதிக்கு திரும்பி வந்து அடுத்த நாளுக்கான தயாரிப்புகளை செய்வேன். எனக்கு வணிகம் மற்றும் மேலாண்மை, பிசினஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாடங்கள் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் ஒவ்வொரு வகுப்பிலும் முழு உழைப்புடன் படிப்பேன். என் பேராசிரியர்களும் என் ஆர்வத்தை பார்த்து மகிழ்ச்சியடைவார்கள். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் நேரத்திற்கு முடித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று நான் எப்போதும் முயற்சிப்பேன். ஏனென்றால் என் பெற்றோர் என்னை இங்கு அனுப்புவதற்கு மிகவும் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களின் நம்பிக்கையை நான் ஒருபோதும் உடைக்க விரும்பவில்லை. படிப்போடு சேர்த்து என் உடல் நலத்தையும் நான் முழுமையாக கவனித்துக் கொண்டேன். நேரத்திற்குச் சாப்பிடுவேன். எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் விடுதிக்கு அருகிலுள்ள பூங்காவில் நடைப்பயிற்சி செய்வேன். நான் என் புதிய சூழலில் நன்றாக ஒன்றிணைந்துவிட்ட போதிலும் எனக்கு என் குடும்பத்தின் நினைவுகள் அதிக அளவில் வந்து கொண்டே இருந்தன. அதனால் நான் 2-3 நாட்களுக்கு ஒருமுறை வீட்டிற்கு வீடியோ கால் செய்து பேசுவேன். அம்மா எப்போதும் சரியாக சாப்பிடுகிறாயா என்று கேட்பார். தந்தை என் படிப்பை பற்றி கேட்பார். அண்ணன் வெளிநாட்டிற்குச் சென்று எங்களை மறந்துவிடாதே என்று கேலி செய்வான். அவர்களின் பேச்சை கேட்டதும் நான் அவர்களிடம் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் அருகில் இருப்பதைப் போன்ற உணர்வு எனக்கு எப்போதும் ஏற்படும். மெல்ல மெல்ல காலம் கடந்தது. நான் லண்டன் வாழ்க்கையில் முழுமையாக செட்டிலாகிவிட்டேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் இன்னும் வரவிருக்கிறது என்றும் மிக விரைவில் நான் ஒரு நபரை சந்திக்கப் போகிறேன். அவர் எதிர்காலத்தில் என் முழு வாழ்க்கையையுமே மாற்றப் போகிறார் என்றும் எனக்கு சிறிதும் கணிப்பு இருக்கவில்லை. ஒரு நாள் நான் பல்கலைக்கழகத்தில் வகுப்பை முடித்துவிட்டு விடுதிக்கு திரும்பி வந்தேன். அன்று நான் மிகவும் சோர்வாக இருந்தேன். அதனால் உடைகளை மாற்றிக்கொண்டு என் அறையில் அமர்ந்து அடுத்த வாரம் சமர்ப்பிக்க வேண்டிய அசைன்மெண்டிற்கு தயாராகிக் கொண்டிருந்தேன். வெளியே லேசான குளிரும் அறைக்குள் முழு அமைதியும் நிலவியது. அப்போது திடீரென்று என் போன் ஒலித்தது. நான் பெரிய கவனம் ஏதுமின்றி போனை எடுத்து பார்த்தபோது அண்ணன் அழைத்து கொண்டிருந்தான். வழக்கம்போல என் நல விசாரிப்பிற்காகத்தான் போன் செய்கிறான் என்று நினைத்தேன். நான் புன்னகையுடனே போனை எடுத்தேன். ஆனால் அவனது குரலைக் கேட்ட அடுத்த கணமே என் இதயம் பயத்தில் துடித்தது. அவனது குரல் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. நான் உடனடியாக, அண்ணே, என்ன ஆச்சு
எல்லாம் சௌக்கியம்தானே என்று கேட்டேன். சில நொடிகள் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு மிகவும் சிரமப்பட்டு, பாலக், நீ தைரியமாக இருக்க வேண்டும். உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்றான். அவனது பேச்சைக் கேட்டு என் இதயத் துடிப்பு அதிகரித்தது. நான் பதற்றத்துடன், அண்ணே, சீக்கிரம் சொல்லுங்க, அப்படி என்னதான் ஆச்சு என்று கேட்டேன். அப்போது அவன் அழுது கொண்டே, இன்று அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் திருமண நாள். நான் இருவரையும் வெளியே மதிய உணவிற்காக அனுப்பினேன். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது வழியில் அவர்களின் கார் மிகவும் பயங்கரமான விபத்தில் சிக்கிக் கொண்டது என்றான். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் நடுங்கும் குரலில், அப்புறம் அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அண்ணன் தரப்பிலிருந்து சில நொடிகள் எந்தச் சத்தமும் வரவில்லை. பிறகு அவன் அழுது கொண்டே, பாலக், நம் அம்மா இனி இந்த உலகில் இல்லை. அப்பாவின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அவருடைய உடலின் கீழ்ப்பகுதி வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. மருத்துவர்கள் அவர் இனி ஒருபோதும் தன் கால்களில் நிற்க முடியாது என்று கூறுகிறார்கள் என்றான். இதைக் கேட்டதும் என் கையிலிருந்த போன் நழுவி தரையில் விழுந்தது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் அங்கேயே தரையில் அமர்ந்து உரக்க அழத் தொடங்கினேன். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. இப்போது என் முழு உலகமே அழிந்துவிட்டது. என் சத்தத்தை கேட்டு என் அறையில் தங்கியிருந்த தோழி, ரூம்மேட், ஓடி வந்தாள். என்னை இந்த நிலையில் பார்த்ததும் அவள் பதற்றமடைந்தாள். அவள் உடனடியாக என் போனை எடுத்தாள். அதில் அழைப்பு இன்னும் துண்டிக்கப்படவில்லை. பிறகு அவள் அண்ணனிடம் பேசினாள். அவன் அவளிடம் அனைத்து விஷயங்களையும் கூறினான். என் தோழி என்னை தேற்ற மிகவும் முயற்சி செய்தாள். எனக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்து உன்னை சமாளித்துக்கொள் என்று மீண்டும் மீண்டும் கூறினாள். ஆனால் அந்த நேரத்தில் நான் யார் பேச்சையும் கேட்கும் நிலையில் இருக்கவில்லை. என் மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. எந்த நிலையிலும் நான் என் அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்பதே அது. நான் உடனடியாக எழுந்தேன். வேகமாக என் பையை தயார் செய்தேன். தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் டாக்ஸி பிடித்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டேன். வழிநெடுகிலும் என் கண்களிலிருந்து கண்ணீர் நிறுத்தவே முடியாமல் வந்து கொண்டிருந்தது. எப்படியாவது என்னை விரைவில் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்குமாறு இறைவனிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். விமான நிலையத்தை சென்றடைந்ததும் நான் முதலில் விமான பயண விவரங்களை கேட்டறிந்தேன். ஆனால் அங்கே சென்றதும் என் காலடி மண் நழுவுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மோசமான வானிலை மற்றும் சில தொழில்நுட்ப காரணங்களால் சர்வதேச விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக விமான நிறுவன ஊழியர்கள் தெரிவித்தனர். அந்த பிரச்சினை முற்றிலும் சரியாகும் வரை எந்த விமானமும் புறப்படாது என்று கூறினர். நான் அவர்களிடம் மீண்டும் மீண்டும், என் வீட்டில் பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்டது, என் அம்மா இறந்துவிட்டார், நான் எந்த சூழ்நிலையிலும் இந்தியாவிற்குச் சென்றாக வேண்டும் என்று கெஞ்சினேன். ஆனால் அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் தனது நிலையை புரிந்து கொள்வதாகவும் ஆனால் தற்போது தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் கூறிவிட்டனர். நான் பிற விமான நிறுவனங்களின் கவுண்டர்களுக்கும் சென்று முயற்சி செய்தேன். வெவ்வேறு இணையதளங்களில் டிக்கெட் தேடினேன். பல இடங்களுக்கு ஃபோன் செய்தேன். ஆனால் எல்லா இடங்களிலிருந்தும் தற்போது எந்த விமானமும் இல்லை என்ற ஒரே பதில் மட்டுமே கிடைத்தது. நான் முற்றிலும் உடைந்து போனேன். விமான நிலையத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் என் அம்மா என்னை விட்டு மேலும் தூரம் சென்று கொண்டிருப்பதைப் போல எனக்கு தோன்றியது. எப்படியாவது நான் பறந்து வீட்டிற்குச் சென்று என் அம்மாவை கடைசி முறையாக பார்க்கக்கூடாதா என்று என் இதயம் மீண்டும் மீண்டும் ஏங்கியது. ஆனால் நான் முற்றிலும் கையறு நிலையில் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு என் மீது அதிக கோபம் வந்து கொண்டிருந்தது. நான் ஏன் படிக்க இவ்வளவு தூரம் வந்தேன் என்று திரும்ப திரும்ப யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் இந்தியாவில் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் என் அம்மாவை கடைசி முறையாகவாவது பார்த்திருக்க முடியுமே. நான் கைகளை கூப்பி இறைவனிடம் ஏதேனும் அதிசயம் நடக்க வேண்டும், ஏதாவது வழி பிறக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எவ்வளவோ முயன்றும் எதுவும் மாறவில்லை. இறுதியாக நான் நடுங்கும் கைகளுடன் மீண்டும் அண்ணனுக்கு ஃபோன் செய்தேன். அவன் போனை எடுத்ததும் நான் கதறி அழுது கொண்டே, அண்ணே, இங்கே தொழில்நுட்ப காரணங்களால் அனைத்து விமானங்களும் நிறுத்தப்பட்டுவிட்டன. என்னால் விரும்பினாலும் வர முடியவில்லை. நான் என்ன செய்வேன், எப்படி வருவது? நான் அம்மாவை கடைசி முறையாக பார்க்க வேண்டும் என்றேன். அண்ணன் தன் கண்கண்ணீரைத்தானே அடக்கிக் கொண்டு எனக்கு ஆறுதல் கூறி, பாலக், உன்னை சமாளித்துக்கொள். நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பது எனக்கு புரியும். ஆனால் இங்கு நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது. அப்பா இப்போதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள்.
உன்னால் இப்போதே வர முடியவில்லை என்றால் நாங்கள் அம்மாவின் இறுதிச் சடங்கை செய்தாக வேண்டும். ஏனென்றால் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. நீ உன்னை சமாளித்துக்கொள். விமான போக்குவரத்து தொடங்கியவுடன் நீ வந்துவிடு என்றான். அவனது இந்த பேச்சைக் கேட்டதும் என் இதயம் மேலும் உடைந்து போச்சு. என்னால் பேசவே முடியவில்லை. போனை காதில் வைத்தவாறு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். வாழ்க்கையில் சில வலிகள் எப்படிப்பட்டவை என்றால் நாம் விரும்பினாலும் அவற்றை மாற்ற முடியாது என்பதை அன்றைக்குத்தான் நான் முதன்முறையாக உணர்ந்தேன். என் அம்மாவை கடைசி முறையாக பார்க்க நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் விதி எனக்கு அந்த வாய்ப்பை கூட வழங்கவில்லை. இந்த ஒரு விஷயம்தான் என்னை உள்ளுக்குள் மிகவும் கடுமையாக உடைத்தது. மறுபுறம் என் அண்ணன் தனியாளாக தன் அம்மாவை இழந்த துக்கத்தை தாங்கிக் கொண்டு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் அப்பாவை கவனித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தான். நானோ ஆயிரங்கள் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அமர்ந்து கொண்டு அழ மட்டுமே முடிந்திருந்தது. ஏனென்றால் அந்த நேரத்தில் என் கையில் எதுவும் இருக்கவில்லை. மெல்ல மெல்ல காலம் கடந்தது. அம்மா பிரிந்து சென்ற துக்கம் என் இதயத்தை விட்டு எப்போதுமே விலகியது கிடையாது. ஆனால் வாழ்க்கை யாருக்காகவும் நிற்பதில்லை. அதனால்தான் நான் என்னை சமாளிக்கத் தொடங்கி மீண்டும் என் படிப்பில் முழு கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நான் தளர்ந்து போனால் அம்மா அப்பாவின் கனவும் பாதியிலேயே நின்றுவிடும் என்பதை நான் அறிந்திருந்தேன். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் என்னை நானே பலப்படுத்திக் கொள்ள முயன்றேன். எனக்கும் அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட தினமும் ஃபோனில் பேச்சு நடக்கும். அவனது ஃபோன் வந்ததும் நான் கேட்ப முதல் கேள்வி, இப்போது அப்பா எப்படி இருக்கிறார்? அவரின் உடல்நிலை இப்போது எப்படி இருக்கிறது? அவர் நேரத்திற்கு மருந்து சாப்பிட்டாரா? அவர் சாப்பிட்டாரா என்பதுதான். அண்ணன் எனக்கு, இப்போது அப்பா முன்பு போல் நன்றாக இருக்கிறார். மருத்துவர்கள் அவரை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டார்கள். இப்போது அவர் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வருகிறார். ஆனால் விபத்தின் காரணமாக அவருடைய உடல்நிலை முன்பு போல் இல்லை. அவரால் நடப்பதில் மிகுந்த சிரமம் உள்ளது. ஒவ்வொரு சிறிய வேலைக்கும் யாரோ ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது என்று கூறுவான். ஒரு நாள் அண்ணனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அவனது குரல் மிகவும் சோர்வாக இருந்தது. நான், என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுவது போல் இருக்கிறாய் என்று கேட்டேன். அப்போது அவன் ஒரு பெருமூச்சு விட்டு, பாலக், உண்மையைச் சொல்வதென்றால் இப்போது எல்லாவற்றையும் தனியாளாக கவனிப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. காலையில் அலுவலகத்திற்குச் செல்ல வேண்டும். அங்கு அப்பாவின் முழுத் தொழிலையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்போது அவரால் அலுவலகத்திற்குச் செல்ல முடியாது. மாலையில் வீட்டிற்கு திரும்பியதும் அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும். பலமுறை இரவிலும் அவருக்கு ஏதேனும் தேவைப்படலாம். நான் என்னால் முடிந்தவரை முழு முயற்சி செய்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் தனி ஆளாக எப்படி சமாளிப்பது என்று எனக்கு புரியவில்லை. வீட்டிலும் அப்பாவை கவனித்துக் கொள்ள யாராவது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். அவன் பேசியதைக் கேட்டு நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அவன் சொல்வது உண்மைதான் என்பது எனக்கு தெரியும். பிறகு நான் புன்னகைத்து, உங்களுக்கு இதுதான் சரி என்று பட்டால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். வீட்டிலும் யாராவது இருப்பது இப்போது மிகவும் அவசியம்தான் என்று நானும் நினைக்கிறேன் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அண்ணனும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சிறிது காலத்திற்குப் பிறகு அப்பாவும் குடும்பத்தின் சில பெரியவர்களும் சேர்ந்து அவனுக்காக ஒரு நல்ல வரத்தை பார்த்தார்கள். பெண்ணின் பெயர் பிரியா. அவள் படித்தவள், விவரம் அறிந்தவள் மற்றும் நல்ல பண்புகள் கொண்டவள். இரு குடும்பத்தினரும் சந்தித்துப் பேசினர். சிறிது காலத்திலேயே இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நான் அந்த நேரத்தில் லண்டனில் இருந்தேன். என் கல்லூரியில் செமஸ்டர் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தன. நான் விரும்பினாலும் இந்தியாவிற்கு வர முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் தேர்வுகளை விட்டால் என் முழு ஆண்டும் வீணாகிவிடும். எனக்கு இந்த முடிவு எடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஒருபுறம் என் ஒரே அண்ணனின் திருமணம், மறுபுறம் என் எதிர்காலம். இறுதியில் கனத்த இதயத்துடன் நான் இங்கேயே தங்க வேண்டியதாயிற்று. திருமண நாளன்று நான் வீடியோ காலில் முழு குடும்பத்தையும் பார்த்தேன். அண்ணன் மாப்பிள்ளை உடையில் மிகவும் அழகாக இருந்தான். அப்பா சக்கர நாற்காலியில் வீல்சேர் அமர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் தன் மகனின் திருமணத்தைப் பற்றிய மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. நான் வீடியோ காலிலேயே அண்ணனுக்கும் அண்ணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். என்னை நானே புன்னகைக்க வைக்க முயன்றேன். ஆனால் கால் கட்டான பிறகு நான் நீண்ட நேரம் தனியாக அமர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்றால் அன்று எனக்கு என் குடும்பத்தின் நினைவு அதிகமாக வந்து கொண்டிருந்தது. திருமணத்திற்குப் பிறகு பிரியா அண்ணி எங்கள் வீட்டிற்கு வந்தார். உண்மையிலேயே சொல்லப்போனால் அவர் மிகவும் குறைந்த நேரத்திலேயே முழு வீட்டின் இதயத்தையும் வென்றுவிட்டார். அவர் அப்பாவை ஒருபோதும் மாமனாராக பார்க்காமல் தன் சொந்த தந்தையைப் போல கருதினார். அவர் நேரத்திற்கு அவருக்கு மருந்துகளை கொடுத்தார். அவருடைய உணவு மற்றும் பானங்களை முழுமையாக கவனித்துக் கொண்டார்.
மருத்துவரின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நடந்ததுடன் அவரை ஒருபோதும் தனிமையாக உணரவிடவில்லை. அப்பாவும் மெல்ல மெல்ல அவரை தன் சொந்த மகளைப் போல கருதத் தொடங்கினார். நான் ஃபோன் செய்யும்போதெல்லாம் அண்ணன் புன்னகையோடு, இப்போது நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம், பிரியா வீட்டை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொள்கிறாள் என்று கூறுவான். இதைக் கேட்டதும் எனக்கு நிம்மதியாக இருந்தது. குறைந்தபட்சம் இப்போதாவது அப்பா தனியாக இல்லை என்ற திருப்தி கிடைத்தது. அங்கே லண்டனிலும் என் படிப்பு மிகவும் நன்றாகச் சென்று கொண்டிருந்தது. நான் ஒவ்வொரு வகுப்பிலும் முழு உழைப்புடன் பங்கேற்றேன். நூலகத்தில் மணிக்கணக்கில் அமர்ந்து படிப்பேன். என் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் நேரத்திற்கு முடிக்க முயல்வேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு பல்கலைக்கழகத்தின் மூத்த மாணவரான டேனியல் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டது. டேனியல் லண்டனை சேர்ந்தவர். பிபிஏவின் இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டிருந்தார். அவர் படிப்பில் மிகவும் திறமையானவர். ஆனால் அதைவிட அவரது மிகச்சிறந்த குணம் அவருடைய அமைதியான மற்றும் உதவி செய்யும் இயல்புதான். அவர் யாருடனும் உரத்த குரலில் பேசியதே இல்லை. மேலும் ஏதேனும் மாணவருக்கு படிப்பில் சிரமம் இருந்தால் எந்த சுயநலமுமின்றி அவருக்கு உதவி செய்வார். எங்கள் முதல் சந்திப்பு நூலகத்தில் நடந்தது. நான் ஒரு திட்டத்தில் ப்ராஜெக்ட் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் புரியவில்லை. அப்போது அவர் என் சிரமத்தை பார்த்து மிகவும் பணிவுடன், உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் உதவி செய்யட்டுமா என்று கேட்டார். முதலில் எனக்கு சற்று தயக்கமாக இருந்தது. ஆனால் பிறகு நான் சரி என்று கூறினேன். அவர் மிகவும் எளிதாக எனக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்தார். என் ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு உதவி செய்தார். அந்த நாளுக்குப் பிறகு எனக்கு ஏதேனும் பாடத்தில் சந்தேகம் என்றால் நான் அவரிடம் கேட்பேன். அவரும் எப்போதும் பொறுமையுடன் விளக்குவார். மெல்ல மெல்ல எங்கள் பேச்சுகள் அதிகரிக்கத் தொடங்கின. நாங்கள் பெரும்பாலும் நூலகத்தில் ஒன்றாக படிப்போம். எப்போதாவது வளாகத்தில் உள்ள கேஃபிடீரியா அமர்ந்து காஃபி குடித்துக்கொண்டே படிப்பு தொடர்பான விஷயங்களை பேசுவோம். எப்போதாவது அவர் லண்டனின் வெவ்வேறு இடங்களைப் பற்றியும் எனக்கு கூறுவார். ஏனென்றால் நான் அங்கே புதியவள். அவருக்கு அங்கிருந்த ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் நல்ல விவரம் தெரிந்திருந்தது. ஆனால் எங்கள் பேச்சுகள் எப்போதும் ஒரு எல்லைக்குட்பட்டே இருந்தன. நாங்கள் இருவரும் எங்கள் படிப்பிற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். காலப்போக்கில் எங்கள் நட்பு மேலும் வலுவடைந்தது. அவருடைய எளிமை, நேர்மை மற்றும் நல்ல நடத்தையால் நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். ஒருவேளை நான் அவரை விரும்புகிறேனோ என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. ஆனால் நான் ஒருபோதும் அவரிடம் இதைப் பற்றி எதுவும் கூறவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்கு என் படிப்பும் என் குடும்பமுமே முதன்மையாக இருந்தன. மறுபுறம் டேனியலும் என் உழைப்பு, எளிமை மற்றும் என் குடும்பத்தின் மீது நான் வைத்திருந்த பாசம் ஆகியவற்றால் மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தார். ஆனால் அவரும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தியதே இல்லை. நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்களாகவே இருந்து எங்கள் படிப்பிலும் எதிர்காலத்திலும் கவனம் செலுத்தி வந்தோம். வரவிருக்கும் நாட்களில் இந்த நட்பே எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உறவாக மாறப்போகிறது என்று நாங்கள் சிறிதும் ஊகிக்கவில்லை. இப்போது எல்லாமே மெல்ல மெல்ல முன்பு போல ஆகிக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. இந்தியாவில் அண்ணன் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டான். அப்பாவை அண்ணி மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார். நிறுவனமும் முன்பு போலவே நடந்து கொண்டிருந்தது. அதனால்தான் இப்போது நானும் எந்த கவலையுமின்றி என் படிப்பில் முழு கவனம் செலுத்த முடிந்தது. அங்கே டேனியலுக்கும் எனக்குமான நட்பும் ஒவ்வொரு நாளும் வலுவடைந்து கொண்டே இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளத் தொடங்கினோம். எனக்கு ஏதேனும் விஷயத்தில் மனக்கவலை இருந்தால் முதலில் நான் அவனிடம்தான் பேசுவேன். அவனுக்கு ஏதேனும் ப்ராஜெக்ட் அல்லது வேலை தொடர்பாக மன அழுத்தம் இருந்தால் அவனும் தன் மனதை என்னிடம் பகிர்ந்து கொள்வான். ஆனால் எங்கள் நட்பு எப்போதும் மரியாதையிலும் நம்பிக்கையிலுமே நிலைத்திருந்தது. பார்ப்பதற்குள்ளேயே காலம் எவ்வளவு வேகமாக ஓடியது என்றால் 3 ஆண்டுகள் எப்போது கடந்துவிட்டன என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. இறுதியாக என் பிபிஏ படிப்பு முடிந்தது. பட்டமளிப்பு நாளன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே கண்ட கனவு இறுதியாக நனவாகிவிட்டது. அந்த நாளில் நான் முதலில் வீடியோ கால் செய்து அப்பா, அண்ணன் மற்றும் அண்ணியிடம் என் பட்டப்படிப்புச் சான்றிதழைக் காட்டினேன். அனைவரும் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அப்பாவின் கண்களில் பெருமை தெளிவாக தெரிந்தது. அவர் புன்னகையோடு, என் மகள் ஒருநாள் எங்கள் பெயரை உயர்த்தவாள் என்று எனக்கு எப்போதும் தெரியும் என்றார். அவருடைய இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அங்கே டேனியலும் தன் படிப்பை முடித்திருந்தான். படிப்பு முடிந்த சிறிது காலத்திலேயே அவனுக்கு லண்டனில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தில் பிசினஸ் அனலிஸ்ட் வேலை கிடைத்தது. அவனது உழைப்பிற்கு பலன் கிடைத்தது. அவனுக்கு மிக நல்ல சம்பளம் கிடைக்கத் தொடங்கியது. அவனது தொழில் வாழ்க்கையும் வேக வளர்ச்சி அடைந்தது. நல்ல வேலை கிடைத்த பிறகும் அவனது குணத்தில் சிறு மாற்றம் கூட வரவில்லை. அவன் முன்பைப் போலவே அமைதியான, விவரம் அறிந்த மற்றும் பணிவான மனிதனாகவே இருந்தான். ஒரு நாள் அவன் எனக்கு ஃபோன் செய்து, மாலை தயார் நிலையில் இரு
உன்னை ஒரு சிறப்பு இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் என்றான். நான் அதிக கேள்விகள் எதுவும் கேட்காமல் குறிப்பிட்ட நேரத்தில் அவனுடன் சென்றேன். அவன் என்னை லண்டனில் உள்ள ஒரு மிகவும் அழகிய பூங்காவிற்கு அழைத்துச் சென்றான். அங்கே நாலாபுறமும் பசுமையாக இருந்தது. லேசான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மாலை பொழுதும் மிகவும் ரம்மியமாக இருந்தது. நாங்கள் இருவரும் சிறிது நேரம் அங்கே உலாவிக் கொண்டிருந்தோம். பிறகு திடீரென்று அவன் என் முன்னால் நின்றான். அவன் புன்னகையோடு என்னை பார்த்து, பாலக், நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து என் வாழ்க்கை முன்பை விட மிகவும் அழகாக மாறிவிட்டது. நீ இல்லாமல் என் நாளைய எதிர்காலத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். அவன் கூறியதைக் கேட்டு நான் சில நொடிகள் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். ஏனென்றால் இந்த தருணத்தைப் பற்றி நான் எப்போதாவது யோசித்திருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் அவனது கண்களை பார்த்தேன். அங்கே உண்மையையும் அன்பையும் மட்டுமே கண்டேன். பிறகு என் முகத்தில் புன்னகை அரும்பியது. நான் மெதுவாக, ஆம், நானும் உன்னை மிகவும் காதலிக்கிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டதும் அவனது முகத்தில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு மகிழ்ச்சி பொங்கியது. அன்று நாங்கள் இருவரும் எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான முடிவை எடுத்தோம். அதற்குப் பிறகு நான் முதலில் என் அண்ணனுக்கு ஃபோன் செய்து டேனியலைப் பற்றி அனைத்து விவரங்களையும் கூறினேன். அண்ணே, நான் உங்களிடம் ஒருவரைப் பற்றிச் சொல்ல வேண்டும். அவர் பெயர் டேனியல். நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் அறிந்து வைத்துள்ளோம். இப்போது அவர் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார் என்றேன். அண்ணன் என் பேச்சை முழுமையாக கவனமாக கேட்டான். பிறகு புன்னகையோடு, அவனை உனக்கு பிடித்திருந்தால் முதலில் அவனது புகைப்படம் மற்றும் அனைத்து விவரங்களையும் அனுப்பிவை என்றான். நான் உடனடியாக டேனியலின் புகைப்படம், அவனது வேலை மற்றும் அவனது குடும்பத்தைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் அவனுக்கு அனுப்பி வைத்தேன். அண்ணனும் அப்பாவும் தங்கள் தரப்பிலும் அவனைப் பற்றிய விவரங்களை விசாரித்தார்கள். டேனியல் ஒரு பொறுப்பான, நல்ல மற்றும் நேர்மையான மனிதன் என்று அவர்களுக்கு முழு நம்பிக்கை வந்ததும் அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி எங்கள் திருமணத்திற்குச் சம்மதம் தெரிவித்தனர். அவர்களின் மகிழ்ச்சியைப் பார்த்து என் இதயமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு இரு குடும்பத்தினரின் சம்மதத்துடன் எங்கள் திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. திருமணத்திற்காக என் குடும்பத்தினர் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு வந்தார்கள். முதன்முறையாக டேனியலைச் சந்தித்தார்கள். அனைவருக்கும் அவனை மிகவும் பிடித்திருந்தது. திருமணத்திற்குப் பிறகு நானும் டேனியலும் லண்டனிலேயே வாழத் தொடங்கினோம். நானும் என் படிப்பை முடித்த பிறகு அங்கே ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன். இப்போது நாங்கள் இருவரும் எங்கள் வேலைகளைச் செய்து கொண்டு இணைந்து எங்கள் புதிய வீட்டையும் புதிய வாழ்க்கையையும் அழகாக்கினோம். மெல்ல மெல்ல லண்டனே எங்கள் புதிய வீடாக மாறியது. டேனியலின் குடும்பத்தில் அவனது அம்மா மட்டுமே இருந்தார். அவளது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே காலமானார். அதனால் அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் முதல் சந்திப்பிலேயே என்னை தன் சொந்த மகளைப் போல ஏற்றுக்கொண்டார். நான் அவருக்கு புதியவள் என்ற உணர்வை அவர் ஒருபோதும் எனக்கு வரவிடவில்லை. அவர் என் மீது மிகவும் கவனமாக இருந்தார். நான் அலுவலகத்திலிருந்து சோர்வாக வந்தால் எனக்காக அவரே சமைத்துத் தருவார். நான் நோய்வாய்ப்பட்டால் இரவு முழுவதும் என் அருகிலேயே அமர்ந்திருப்பார். அவருடைய குணம் எவ்வளவு நன்றாக இருந்தது என்றால் எனக்கு ஒருபோதும் மாமியார் மருமகள் என்ற உறவே உணரப்பட்டதில்லை. அவர் எப்போதும் எனக்கு நீ மருமகள் இல்லை, மகள் என்று கூறுவார். அவருடைய பேச்சைக் கேட்கும்போது எனக்கு என் அம்மாவின் நினைவு அதிகமாக வரும். நான் அவரை இதயபூர்வமாக மதிக்கத் தொடங்கினேன். பார்ப்பதற்குள்ளேயே காலம் மேலும் வேகமாக ஓடியது. திருமணமாகி சில ஆண்டுகளுக்குப் பிறகு என் அண்ணன் வீட்டில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. முழு குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. நான் வீடியோ காலில் என் அண்ணன் மகனை முதன்முறையாக பார்த்தேன். அவனை பார்த்ததும் என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அங்கே இறைவன் எனக்கும் ஒரே நேரத்தில் 2 மகிழ்ச்சிகளை தந்தான். எனக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். இருவருமே முற்றிலும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்களை கையில் ஏந்தியபோது என் உலகமே நிறைவடைந்து விட்டது போல் இருந்தது. டேனியலும் அவருடைய அம்மாவும் 2 குழந்தைகளையும் மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். பார்ப்பதற்குள்ளேயே 2 குழந்தைகளுக்கும் 3 வயதாகிவிட்டது. இப்போது நான் லண்டன் வந்து முழுதாக 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 6 ஆண்டுகளில் நான் என் படிப்பை முடித்தேன், வேலையைத் தொடங்கினேன், திருமணம் செய்து கொண்டேன், என் குடும்பத்தையும் அமைத்துக் கொண்டேன். ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் ஒரு விஷயம் எப்போதும் என் இதயத்தை உறுத்திக்கொண்டே இருந்தது. இத்தனை ஆண்டுகளில் என்னால் ஒருமுறை கூட இந்தியாவிற்குச் செல்ல முடியவில்லையே என்பதுதான் அது. நான் என் குடும்பத்தினரிடம் ஃபோன் மற்றும் வீடியோ காலில் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தேன். அப்பா இப்போது முன்பு போல் நன்றாக இருந்தார். அண்ணியும் அண்ணனும் அவரை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டார்கள். ஆனால் இருப்பினும் நான் அவர்களை சந்திக்க விரும்பினேன்.
என் சிறுவயது வீட்டை மீண்டும் பார்க்க விரும்பினேன். என் அப்பாவை கட்டிப்பிடிக்க விரும்பினேன். என் அண்ணன், அண்ணி மற்றும் சிறிய அண்ணன் மகனை சந்திக்க விரும்பினேன். ஒரு நாள் மாலை நானும் டேனியலும் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தபோது நான் மெதுவாக அவனிடம், டேனியல், நாம் இப்போது சில நாட்களுக்கு இந்தியாவிற்குச் செல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. மிகவும் காலமாகிவிட்டது. நான் என் குடும்பத்தைச் சந்திக்க விரும்புகிறேன். நான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன். என் வீட்டிற்கும் செல்ல விரும்புகிறேன் என்று கூறினேன். என் பேச்சைக் கேட்டு டேனியல் புன்னகைத்தான். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, உன் இதயத்திற்கு உன் வீட்டிற்குச் செல்ல வேண்டுமென்று தோன்றினால் நாம் நிச்சயம் செல்வோம். ஆக்கிரக்கார, அது உன்னுடைய வீடும் கூட. இப்போது என் குடும்பமும் அங்கேதானே வாழ்கிறது. வா, குழந்தைகளையும் அவர்களின் தாத்தாவையும் மாமாவையும் சந்திக்க வைப்போம் என்றான். அவனது இந்த பேச்சைக் கேட்டதும் என் முகத்தில் பல ஆண்டுகளுக்குப் பிறகு லண்டன் வந்தபோது இருந்ததைப் போன்ற அதே மகிழ்ச்சி திரும்பியது. ஏனென்றால் மிக விரைவில் நான் என் குடும்பத்தை மீண்டும் சந்திக்கப் போகிறேன் என்று எனக்கு தோன்றியது. டேனியல் அன்றைய தினமே நாம் இந்தியாவிற்கு செல்வதற்கான அனைத்து டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்தான். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த முறை நான் வருவதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று முடிவு செய்தேன். நான் என் குடும்பத்தின் முன்னால் திடீரென்று சென்று அவர்களை மகிழ்ச்சியடையச் செய்ய விரும்பினேன். அதனால்தான் சில நாட்களுக்கு என்னால் அதிகமாக ஃபோன் செய்ய முடியாது என்று மட்டுமே கூறினேன். அதற்குப் பிறகு நாங்கள் நால்வரும் பயணத்திற்கு புறப்பட்டோம். நான், டேனியல் மற்றும் எங்கள் இரு குழந்தைகள் முதன்முறையாக ஒன்றாக இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்தோம். வழிநெடுகிலும் என் மனதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருந்தது. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு நான் திடீரென்று வீட்டின் வாசலில் நிற்பதைப் பார்த்து அப்பாவும் அண்ணனும் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார்கள் என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். பல மணி நேர பயணத்திற்குப் பிறகு இறுதியாக நாங்கள் எங்கள் நகரத்தை அடைந்தோம். டாக்ஸி எங்கள் பழைய வீட்டின் முன்னால் நின்றதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதே வீடு, அதே வாசல், என் முழு சிறுவயதும் கழிந்த அதே முற்றம். நான் சில நொடிகள் அங்கேயே நின்று அதை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு மெதுவாக கதவை தட்டினேன். சில நொடிகளிலேயே கதவு திறக்கப்பட்டது. எதிரே என் அண்ணி நின்று கொண்டிருந்தார். நாங்கள் ஒருவரை ஒருவர் புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருந்தோம். அதனால் முதல் சில நொடிகள் அவரால் என்னை அடையாளம் காணவே முடியவில்லை. ஆனால் அடுத்த கணமே அவருடைய கண்கள் பிரகாசித்தன. அவர் மகிழ்ச்சியோடு, பாலக், நீ இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு இங்கேயா? நீ எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று உரக்க கூறினார். அவர் உடனடியாக என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார். பிறகு குழந்தைகளையும் டேனியலையும் மிகவும் அன்போடு வரவேற்றார். அவர் புன்னகைத்து, உள்ளே வாருங்கள். உங்கள் அனைவருக்காகவும் எப்போதிலிருந்தோ காத்திருந்தோம். நீங்கள் இன்றைக்கு வரப்போகிறீர்கள் என்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். நான் சிரித்துக்கொண்டே, முன்பே சொல்லியிருந்தால் பிறகு எப்படி சர்ப்ரைஸ் கிடைப்பது என்றேன். அண்ணி உடனடியாக, இரு, நான் இப்போது உன் அண்ணனுக்கு ஃபோன் செய்கிறேன். அவன் இப்போது நிறுவனத்திற்குச் சென்றிருக்கிறான். நீ வந்திருக்கிறாய் என்று தெரிந்தால் அவன் மகிழ்ச்சியில் பைத்தியமாகிவிடுவான் என்றார். அவர் உடனடியாக அண்ணனுக்கு ஃபோன் செய்து, சீக்கிரம் வீட்டிற்கு வாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது என்று மட்டுமே கூறினார். அங்கே நான் மெல்ல மெல்ல அப்பாவின் அறையை நோக்கி நடந்தேன். 6 ஆண்டுகளுக்குப் பிறகு என் அப்பாவை சந்திக்கப் போகிறேன் என்பதால் என் கால்கள் தானாகவே மெதுவாகின. நான் அறையின் கதவை திறந்தபோது அவர் கட்டிலில் அமர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டேன். அவர் என் காலடிச் சத்தத்தைக் கேட்டு என் பக்கம் பார்த்ததும் அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. சில நொடிகள் வரை அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு நம்பிக்கையே வரவில்லை என்பது போல இருந்தது. பிறகு நடுங்கும் குரலில், பாலக், மகளே, நிஜமாகவே நீ வந்துவிட்டாயா என்றார். நான் உடனடியாக அவரிடம் சென்று அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டேன். இத்தனை ஆண்டுகளின் வலியும் ஒரே கணத்தில் கண்ணீராக வழிந்தோடியது. அப்பாவும் என்னை இறுகப் பற்றிக் கொண்டு அழுது கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் என் தலையை கோதியவாறு, மகளே, இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகா இந்த வயதான அப்பாவின் நினைவு வந்தது என்றார். நான் புன்னகைத்து, அப்படி பேசாதீர்கள் அப்பா. நான் என் படிப்பு, வேலை, திருமணம், குழந்தைகள் எனச் சிக்கிக் கொண்டதால் நேரமே கிடைக்கவில்லை. ஆனால் உண்மையைச் சொல்வதென்றால் என் இதயம் எப்போதும் உங்களுடன்தான் இருந்தது. இப்போது உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தது. அதனால்தான் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டேன் என்றேன். பிறகு நான் டேனியலை உள்ளே அழைத்து, அப்பா, இவர் டேனியல், இவர்கள் உங்களது பேரன் மற்றும் பேத்தி என்றேன். இரு குழந்தைகளும் மெதுவாக அப்பாவிடம் சென்றன. அப்பா அவர்களை தன் மடியில் ஏந்திய கணமே அவருடைய கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அவர் இரு குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டு தன் மகளையும் பேரக்குழந்தைகளையும் பார்க்கும் வாய்ப்பை வழங்கியதற்காக இறைவனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி செலுத்தினார்.
அதே நேரத்தில் என் பார்வை அவருடைய கால்களின் மீது விழுந்தது. அவரால் கட்டிலிலிருந்து எழுந்திருக்கவே முடியவில்லை என்பதை நான் கவனித்தேன். நான் மெதுவாக, அப்பா, உங்களால் சிறிதும் நடக்க முடியாதா என்று கேட்டேன். அவர் லேசான புன்னகையுடன், இல்லை மகளே, அந்த விபத்திற்குப் பிறகு என் கால்கள் என்னை விட்டு விலகிவிட்டன. இப்போது நான் இந்த கட்டிலில் இருந்தே என் உலகத்தை பார்க்கிறேன் என்றார். அவர் கூறியதைக் கேட்டு என் இதயம் நொறுங்கியது. நான் உடனடியாக அண்ணியைப் பார்த்து, அண்ணன் எனக்கு நடப்பதில் சிரமம் உள்ளது என்று மட்டுமே கூறினார். ஆனால் உங்களால் சுத்தமாக நடக்க முடியாது என்று கூறவில்லையே என்றேன். அப்போது பின்னாலிருந்து ஒரு குரல் வந்தது. ஏனென்றால் உன்னை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்க நான் விரும்பவில்லை. நான் திரும்பி பார்த்தபோது அண்ணன் வீட்டிற்கு வந்திருந்தான். அடுத்த கணமே அவன் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டான். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் எதுவும் பேசிக்கொள்ள முடியவில்லை. பிறகு நான் கோபப்பட்டு, என்னிடம் அவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் மறைத்தீர்கள் என்று கேட்டேன். அவன் மெதுவாக, அந்த நேரத்தில் அம்மாவை பிரிந்த துக்கம் குறைவாக இல்லை. அதற்கு மேலாக அப்பாவால் இனி ஒருபோதும் நடக்க முடியாது என்று உன்னிடம் கூறியிருந்தால் நீ அங்கே தனியாக இருந்து இன்னும் உடைந்து போயிருப்பாய். உன் படிப்பும் பாதியிலேயே நின்றிருக்கும். அதனால்தான் முதலில் நீ உன் எதிர்காலத்தை அமைத்துக்கொள், பிறகு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்கிறேன் என்று நினைத்தேன் என்றான். அவனது பேச்சைக் கேட்டு என்னால் எதுவும் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவன் செய்ததெல்லாம் என் நலனுக்காகத்தான் என்பது எனக்குத் தெரியும். அதற்குப் பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினோம். இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு முழு குடும்பமும் ஒன்றாக அமர்ந்திருந்ததால் வீட்டில் ஒரு தனி மகிழ்ச்சி நிலவியது. அண்ணி தன் கைகளால் பல வகையான உணவுகளை சமைத்திருந்தார். டேனியலும் அனைவரிடமும் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தான். குழந்தைகள் முழு வீட்டிலும் கலகலப்பை ஏற்படுத்தியிருந்தார்கள். நான் 15 நாட்களுக்கு மட்டுமே இந்தியாவிற்கு வந்திருந்தேன். ஆனால் அந்த 15 நாட்கள் எப்படி ஓடின என்றே எங்களுக்கு தெரியவில்லை. தினமும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம், பழைய நினைவுகளை புதுப்பிப்போம். குழந்தைகள் நாள் முழுவதும் தங்கள் தாத்தாவின் அறையிலேயே இருப்பார்கள். அப்பாவும் அவர்களுக்கு கதைகளைச் சொல்வார், பழைய கதைகளை சொல்வார். எப்போதாவது பொம்மைகளுடன் விளையாடுவார், எப்போதாவது அவர்களை தன் மடியில் அமர்த்தி சிரிக்க வைப்பார். நான் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்ததிலிருந்தே அப்பாவின் முகத்தில் ஒரு தனிப்பிரகாசத்தைக் கண்டேன். அவர் முன்பை விட மிகவும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினார். அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் வாழ்வதற்கான காரணம் கிடைத்துவிட்டது போல இருந்தது. ஆனால் இந்த 15 நாட்களில் நான் இன்னுமொரு விஷயத்தையும் உணர்ந்தேன். அண்ணன் காலையிலேயே சீக்கிரமாக நிறுவனத்திற்குச் சென்றுவிட்டு நள்ளிரவில்தான் திரும்புவான். வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் கிட்டத்தட்ட அண்ணியே கவனித்துக் கொண்டார். அப்பாவை பராமரிப்பது, குழந்தைகளை கவனிப்பது, வீட்டு வேலைகள் மற்றும் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் அவரே பூர்த்தி செய்தார். 2 வேலைக்காரர்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் வீட்டின் உண்மையான பொறுப்பு அவருடைய தோள்களில்தான் இருந்தது. அண்ணன் தன் வேலையில் எவ்வளவு பிஸியாக இருந்தான் என்றால் பலமுறை எங்களுடன் அமர்வதற்கு கூட அவனால் நேரத்தை ஒதுக்க முடியாமல் போனது. இருப்பினும் அவன் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் முதலில் அப்பாவின் நலனை விசாரிப்பான். சிறிது நேரம் குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு பிறகு அடுத்த நாள் வேலைக்கான ஆயத்தங்களில் ஈடுபடுவான். பார்ப்பதற்குள்ளேயே நான் இந்தியாவில் கழித்த அந்த 15 நாட்களும் முடியத் தொடங்கின. காலம் எவ்வளவு வேகமாக ஓடிவிட்டது என்பதை என்னால் உணரவே முடியவில்லை. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு என் குடும்பத்துடன் கழித்த ஒவ்வொரு தருணமும் எனக்கு ஒரு விலப்பற்ற நினைவை விட குறைவானதாக இருக்கவில்லை. பார்ப்பதற்குள்ளேயே நாங்கள் மீண்டும் லண்டனுக்கு திரும்பும் நாளும் வந்தது. இந்த 15 நாட்களில் நாங்கள் அனைவரும் எவ்வளவு நெருக்கமாகிவிட்டோம் என்றால் இப்போது மீண்டும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்ல மனமே வரவில்லை. அப்போது டேனியலின் அலுவலகத்திலிருந்து தொடர்ந்து போன் அழைப்புகள் வரத் தொடங்கின. ஏனென்றால் அவனது விடுமுறை முடியப் போகிறது. அவன் நேரத்திற்கு மீண்டும் வேலைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. எங்கள் திரும்பும் பயணத்திற்கான டிக்கெட்டுகள் முன்பே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதனால் நாங்கள் விரும்பினாலும் எங்கள் பயணத்தை நீட்டிக்க முடியவில்லை. பொருட்கள் பேக் செய்யப்பட்டுவிட்டன. ஆனால் வீட்டின் சூழல் முற்றிலும் சோகமயமாக இருந்தது. மிக அதிக துக்கம் குழந்தைகளுக்குத்தான் இருந்தது. ஏனென்றால் இந்த சில நாட்களில் அவர்கள் தங்கள் தாத்தாவுடன் மிகவும் ஒட்டிக்கொண்டதால் அவரை விட்டுப் பிரியவே மறுத்துவிட்டார்கள். அவர்கள் இருவரும் மீண்டும் மீண்டும் அப்பாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு, நாங்கள் தாத்தாவை விட்டுப் போக மாட்டோம், நாங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். நான் அவர்களிடம் அன்பாக, செல்லங்களா, இப்போது நாம் மீண்டும் செல்வது மிகவும் அவசியம். அப்பாவிற்கு வேலை இருக்கிறது, எனக்கும் பொறுப்புகள் உள்ளன. ஆனால் நாம் மீண்டும் விரைவில் வருவோம், நீங்கள் உங்கள் தாத்தாவை மீண்டும் சந்திப்பீர்கள் என்று எடுத்துரைத்தேன். ஆனால் 2 குழந்தைகளும் அழத் தொடங்கி, இல்லை, நாங்கள் இப்போது போக மாட்டோம் என்று கூறினார்கள். குழந்தைகளை பார்த்து எனக்கும் அழுகை வந்துவிட்டது.
ஏனென்றால் உண்மையைச் சொல்வதென்றால் அங்கிருந்து செல்ல எனக்கும் விருப்பம் இருக்கவில்லை. நான் அப்பாவை பார்த்தேன். அவருடைய கண்களும் கலங்கியிருந்தன. அவர் குழந்தைகளின் தலையை கோதியவாறு மீண்டும் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புன்னகைக்குப் பின்னால் இருந்த வலி தெளிவாக தெரிந்தது. நாங்களும் இவ்வளவு சீக்கிரம் தன்னை விட்டு தூரம் செல்வதை அவரும் விரும்பவில்லை. ஆனால் சூழ்நிலை யாராலும் வேறு வழி இல்லாதவாறு இருந்தது. நான் நீண்ட நேரம் குழந்தைகளுக்கு எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ளத் தயாராகவே இல்லை. அப்போது திடீரென்று என் மூளையில் ஒரு யோசனை வந்தது. நான் இரு குழந்தைகளையும் என் அருகில் அழைத்து புன்னகையோடு, சரி, நீங்கள் தினமும் உங்கள் தாத்தாவை பார்க்கவும் அவரிடம் பேசவும் முடியும் என்ற ஒரு வழியை நான் சொன்னால் நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். இருவரும் உடனடியாக தங்கள் கண்ணீரை துடைத்துக்கொண்டு ஆர்வத்துடன், நிஜமாகவா அம்மா, எப்படி என்று கேட்டார்கள். நாம் இங்கே ஒரு கேமராவை பொருத்திவிட்டால் நாம் லண்டனில் அமர்ந்து கொண்டே தாத்தா என்ன செய்கிறார் என்று பார்க்க முடியும். எப்போது விரும்புகிறோமோ அப்போதெல்லாம் வீடியோ காலில் அவரிடம் பேசவும் முடியும் என்றேன். இரு குழந்தைகளின் முகத்திலும் உடனடியாக புன்னகை பூத்தது. அவர்கள் மகிழ்ச்சியோடு, அப்படியானால் சீக்கிரமாக பொருத்துங்கள் என்றார்கள். நான் உடனடியாக அருகில் உள்ள ஒரு கேமரா கடைக்குச் சென்று கடைக்காரரிடம், எனக்கு ஒரு நல்ல இன்டோர் செக்யூரிட்டி கேமரா வேண்டும். அதில் நல்ல வீடியோ குவாலிட்டி இருக்க வேண்டும். இரவிலும் தெளிவாக தெரிய நைட் விஷன் இருக்க வேண்டும். மேலும் அறையில் பேசும் பேச்சுகளும் கேட்கும் வகையில் ஆடியோ வசதியும் இருக்க வேண்டும் என்று கூறினேன். கடைக்காரர் வீட்டிற்குள் பொருத்தும் ஒரு நல்ல கேமராவை காட்டினார். அவர் அதன் அனைத்து சிறப்பம்சங்களையும் விளக்கினார். அது எனக்கு சரியாக தோன்றியதால் நான் உடனடியாக அதை வாங்கினேன். பிறகு அங்கிருந்தே ஒரு டெக்னீஷியனை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். நான் அவரிடம், இந்த கேமராவை அப்பாவின் அறையில் முழு அறையும் தெளிவாக தெரியும் வகையில் பொருத்துங்கள் என்று கூறினேன். ஆனால் இதனால் யாருக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. டெக்னீஷியன் சிறிது நேரத்திலேயே கேமராவை பொருத்தி அதை என் மொபைலுடனும் இணைத்துவிட்டார். இப்போது நான் லண்டனில் அமர்ந்து கொண்டே எப்போது விரும்பினாலும் என் மொபைலில் அப்பாவை பார்க்க முடியும். என் குழந்தைகள் தினமும் தங்கள் தாத்தாவை பார்க்க வேண்டும் என்பது மட்டுமே என் எண்ணமாக இருந்தது. அவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாலோ, ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலோ அல்லது டிவி பார்த்துக் கொண்டிருந்தாலோ நான் குழந்தைகளிடம், வாருங்கள், உங்கள் தாத்தா இப்போது நன்றாக இருக்கிறார் என்று கூற முடியும். இதனால் குழந்தைகளின் மனமும் அமைதியடையும். தொலைவில் இருந்தாலும் அப்பா நன்றாக இருக்கிறார், அவருடைய பராமரிப்பு சரியாக நடக்கிறது என்ற நிம்மதியும் எனக்கு இருக்கும். கேமரா பொருத்திய நேரத்தில் அண்ணி சந்தைக்கு சென்றிருந்தார். அதனால் அவருக்கு இதைப் பற்றி தெரிய வரவில்லை. அண்ணனும் அந்த நேரத்தில் நிறுவனத்தில் இருந்ததால் அவரிடமும் இதைப் பற்றி பேச முடியவில்லை. மாலையில் அனைவரும் வந்ததும் சொல்லலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்குள் எங்கள் விமானத்திற்கான நேரமும் நெருங்கிவிட்டது. வீட்டிற்கு திரும்பியதும் நான் குழந்தைகளுக்கு மொபைலில் கேமராவின் நேரலை லைவ் வீடியோ காட்டினேன். திரையில் தங்கள் தாத்தாவை பார்த்ததுமே அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதித்து, இப்போது நாங்கள் தினமும் தாத்தாவை பார்க்க முடியுமல்லவா என்று கேட்டார்கள். நான் புன்னகையோடு, ஆமாம், கண்டிப்பாக. எத்தனை முறை விரும்புகிறீர்களோ அத்தனை முறை பார்க்க முடியும் என்றேன். இதை கேட்ட பிறகு இறுதியாக இரு குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் என்னுடன் வரத் தயாரானார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு அண்ணியும் அண்ணனும் வீட்டிற்கு திரும்பினார்கள். அதற்குள் நாங்கள் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. அனைவரும் எங்களை மிகவும் அன்போடு விடைபெற்று அனுப்பினார்கள். அப்பா எனக்கும் டேனியலுக்கும் ஆசீர்வாதம் செய்தார். குழந்தைகளை கட்டிப்பிடித்து மிகவும் அன்பு செலுத்தி, சீக்கிரம் திரும்பி வாருங்கள் என்றார். நானும் அவரை கட்டிப்பிடித்து அழுதுவிட்டேன். பிறகு கனத்த இதயத்துடன் நாங்கள் அனைவரும் வீட்டிலிருந்து புறப்பட்டோம். விமான நிலையத்தை அடைந்து சில மணி நேரங்களுக்குப் பிறகு எங்கள் விமானம் லண்டனை நோக்கி பறந்தது. வழிநெடுகிலும் நான் மீண்டும் என் மொபைலில் கேமராவின் நேரலை வீடியோவை பார்த்துக்கொண்டே இருந்தேன். திரையில் அப்பாவை பார்த்துக்கொண்டு, இப்போது நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் குறைந்தபட்சம் தினமும் அவரை பார்க்கவாவது முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் வரவிருக்கும் காலத்தில் இதே கேமரா என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை என் முன்னால் கொண்டு வரப்போகிறது என்று எனக்கு சிறிதும் கணிப்பு இருக்கவில்லை. நாங்கள் மீண்டும் லண்டனுக்கு வந்துவிட்டோம். மெல்ல மெல்ல எங்கள் வாழ்க்கை மீண்டும் முன்பு போல நகரத் தொடங்கியது. டேனியல் தினமும் காலையில் அலுவலகத்திற்கு சென்று விடுவான். நான் குழந்தைகளை கவனித்துக் கொள்வேன். அதே சமயம் வீட்டின் முழு வேலையையும் பார்த்துக் கொள்வேன். குழந்தைகள் இப்போது வழக்கம் போல தங்கள் தாத்தாவை பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். எப்போது மனதிற்கு தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் என் போனில் கேமராவை திறந்து தாத்தா என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள். எப்போதாவது அவர் புத்தகம் படித்துக் கொண்டிருப்பார், எப்போதாவது டிவி பார்த்துக் கொண்டிருப்பார், எப்போதாவது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்.
அவர்களுக்கு ஆசை அதிகமாகும்போது வீடியோ கால் செய்து அவரிடம் பேசவும் செய்வார்கள். ஒரு நாள் நான் குழந்தைகளின் அறையை சரிசெய்து கொண்டிருந்தேன். என் போன் வெளியே ஹாலில் வைக்கப்பட்டிருந்தது. இரு குழந்தைகளும் அங்கே அமர்ந்து தங்கள் தாத்தாவை கேமராவில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவரும் என்னிடம் ஓடிவந்து, அம்மா, அண்ணி தாத்தாவிடம் சரியாக பேசுவதில்லை, அவரை திட்டவும் செய்கிறார் என்றார்கள். குழந்தைகள் எதையாவது தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். சிறிய குழந்தைகள் பலமுறை அரைகுறையாக பார்த்துவிட்டு வேறு அர்த்தம் எடுத்துக்கொள்வார்கள். அதனால் நான் அவர்கள் பேச்சை பெரிதாக கண்டுகொள்ளாமல் அன்பாக, அப்படியெல்லாம் இல்லை செல்லங்களா, உங்கள் அண்ணி மிகவும் நல்லவர் என்றேன். ஆனால் 2-3 நாட்களுக்குப் பிறகு இருவரும் மீண்டும் என்னிடம் வந்தார்கள். இந்த முறை அவர்களின் முகத்தில் பதற்றம் இருந்தது. அவர்கள் என் போனை என் கையில் கொடுத்து, அம்மா, நீங்களே பாருங்கள் என்றார்கள். நான் உடனடியாக கேமராவின் நேரலை வீடியோவை திறந்தேன். அங்கே நான் கண்ட காட்சியைக் கண்டு சில நொடிகள் முற்றிலும் உறைந்து போனேன். அப்பா அண்ணியிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டிருப்பார் போலிருக்கிறது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அண்ணி அறைக்குள் வந்து மிகவும் கோபமாக எப்போதும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார். எப்போதாவது தண்ணீர் கொடு, எப்போதாவது பாத்ரூம் அழைத்துச் செல், எப்போதாவது அதைச் செய், எப்போதாவது இதைச் செய். நானும் ஒரு மனுஷிதான், கடைசியில் எவ்வளவு காலம்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பது என்று கத்தினார். அவருடைய குரல் மிகவும் உரக்க இருந்தது. இதை பார்த்ததும் என் இதயம் தளர்ந்து போனது. பிறகு அவர் தண்ணீர் குவளையை எடுத்தார். ஆனால் அப்பாவின் கையில் சரியாக கொடுப்பதற்கு பதிலாக முழு தண்ணீரும் கட்டிலின் மீது சிந்தும் வகையில் அதை கொடுத்தார். கட்டிலும் உடைகளும் நனைந்துவிட்டன. ஆனால் அவர் உடைகளையும் மாற்றவில்லை, கட்டிலையும் மாற்றவில்லை. மாறாக அறையின் விளக்கை அணைத்துவிட்டு வெளியே சென்றுவிட்டார். அப்பா அமைதியாக நனைந்த கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நான் எவ்வளவு நல்லவர் என்று நினைத்திருந்த அண்ணி தனியாக இருக்கும்போது என் அப்பாவிடம் இப்படி ஒரு நடத்தையை வெளிப்படுத்துவார் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. எனக்கு கடும் கோபம் வந்தது. நான் தாமதிக்காமல் உடனடியாக அண்ணனுக்கு போன் செய்தேன். அவன் போனை எடுத்ததுமே நான் கோபத்தோடு, உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா? உங்கள் மனைவி அப்பாவிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார். அவர் அப்பாவை சிறிதும் கவனித்துக் கொள்வதே இல்லை. நான் கேமராவில் இவை அனைத்தையும் செய்வதை பார்த்தேன் என்றேன். அண்ணன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக உண்மையை சொல்வதென்றால் சில காலமாக அவளது நடத்தை மாறியிருப்பதாக எனக்கும் தோன்றுகிறது. அவள் முன்பு போல் இல்லை. என்னிடமும் சரியாக பேசுவதில்லை என்றான். நான் கோபப்பட்டு, ஆனால் அதற்காக உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளவு பிஸியாகிவிட வேண்டும் என்றால் உங்கள் சொந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட உங்களுக்கு தெரியாமல் போவதா? நிறுவனத்தை அப்புறம் கூட பார்த்துக்கொள்ளலாம். முதலில் வீட்டிற்குச் சென்று அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அண்ணன் உடனடியாக நிறுவனத்திலிருந்து புறப்பட்டான். அவன் கடும் கோபத்தில் இருந்தான். வழிநெடுகிலும் அவனது மூளையில் உண்மையிலேயே இப்படி நடக்கிறது என்றால் பிரியாவிடம் கண்டிப்பாக விளக்கம் கேட்போம் என்ற எண்ணமே ஓடிக்கொண்டிருந்தது. அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் உள்ளே செல்ல முயன்றபோது ஹாலிலிருந்து சத்தம் கேட்டது. அவன் வாசலுக்கு வெளியே தன் அடிகளை நிறுத்தினான். உள்ளே பார்த்தபோது அண்ணி அப்பாவை சக்கர நாற்காலியில் அமர வைத்து அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்திருந்தார். அவருக்கு முன்னால் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் அழுது கொண்டே, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். கட்டாயத்தின் பேரில்தான் நான் உங்களிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டியதாயிற்று. நான் உங்களிடம் மரியாதை குறைவாக நடப்பதைப் பற்றி யோசிக்கக்கூட முடியாது. ஆனால் நான் இப்படிச் செய்யவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து எவ்வளவு தூரம் சென்றுவிட்டார்கள் என்பதை ஒருபோதும் உணரவே மாட்டார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் நாள் முழுவதும் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது கூட அவர்களுக்கு நினைவில் இருப்பதில்லை என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்பா அவர் கூறியதைக் கேட்டு அன்போடு அவருடைய தலையில் கை வைத்து, மகளே, நீ எப்போதும் என் மகளாக இருந்து எனக்கு பணிவிடை செய்தாய் என்பதை நான் அறிவேன். நீ ஒருபோதும் என்னை ஒரு சுமையாக கருதியதில்லை. ஆனால் பாலக்கரையில் கேமரா பொருத்தியிருக்கிறாள். அவள் ஒருவேளை இதையெல்லாம் பார்த்திருக்கக்கூடும், ஆரவிற்கும் போன் செய்திருக்கக்கூடும். அவன் கடும் கோபத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருப்பான். ஒருவேளை உன்னை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் என்றார். பிரியா கண்ணீரை துடைத்துக்கொண்டே, அவர்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டாலும் அல்லது என்னை விட்டு பிரிந்தாலும் கூட எனக்கு எந்த கவலையும் இருக்காது. குறைந்தபட்சம் அவர்களுக்கு தங்கள் அப்பாவின் நினைவாவது வருமே.
அவர்கள் உங்களுடன் நேரத்தைச் செலவழிப்பார்களே என்றார். இதைக் கேட்ட அடுத்த கணமே அண்ணனின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவன் உடனடியாக உள்ளே சென்றான். பிரியாவும் அப்பாவும் அதிர்ச்சியடைந்தார்கள். அண்ணன் நேராக அப்பாவிடம் சென்றான். அவருடைய பாதங்களுக்கு அருகில் அமர்ந்து அழுது கொண்டே, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். என் பொறுப்புகளில் நான் எவ்வளவு சிக்கிக் கொண்டேன் என்றால், உங்களுக்குத்தான் என் தேவை அதிகம் இருக்கிறது என்பதை நான் உணரவே இல்லை என்றான். பிறகு அவன் பிரியாவை பார்த்து, என்னையும் மன்னித்துவிடு. நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் நீயோ நாங்கள் இரு உடன்பிறப்புகளுக்கும் எங்களின் மிகப்பெரிய பொறுப்பை உணர்த்த முயற்சித்துக் கொண்டிருந்தாய். என் சொந்த வீட்டிலேயே கவனம் செலுத்தாமல் விட்டது என் தவறுதான் என்றான். அதே நேரத்தில் அண்ணன் எனக்கு ஃபோன் செய்து அனைத்து விஷயங்களையும் கூறினான். அவனது பேச்சைக் கேட்டு நானும் சில நொடிகள் அமைதியாகிவிட்டேன். பிறகு என் தவறு எனக்கு புரிந்தது. நான் உடனடியாக அண்ணியிடம் வீடியோ காலில் மன்னிப்பு கேட்டு, அண்ணி, என்னை உண்மையிலேயே மன்னித்து விடுங்கள். முழு விஷயத்தையும் அறியாமல் நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். நீங்கள் செய்த விதம் எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணம் தவறானது அல்ல. நீங்கள் எங்களுக்கு எங்களின் மிகப்பெரிய பொறுப்பை நினைவூட்டினீர்கள். பெற்றோர் மட்டுமே தனியாக விடப்பட்டு பிள்ளைகள் தங்களின் சொந்த வாழ்க்கையில் தொலைந்து போனால் அவர்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய வேதனை அதுதான் என்று கூறினேன். அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் எங்கள் உறவுகளுக்கு முன்பை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கத் தொடங்கினோம். நான் அப்பாவுடன் நேரத்தை செலவிடுவதற்காக ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் இந்தியாவிற்கு வரத் தொடங்கினேன். குழந்தைகளும் தங்கள் தாத்தாவை சந்திப்பதற்கு எப்போதும் உற்சாகமாக இருந்தார்கள். அங்கே அண்ணனும் நிறுவனத்தின் வேலையை சற்று குறைத்துக்கொண்டு தினமும் சிறிது நேரம் அப்பாவுடன் அமரத் தொடங்கினான். முழு குடும்பமும் மீண்டும் முன்பைப் போலவே ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாகிவிட்டது. அன்று நாங்கள் இரு உடன்பிறப்புகளும் ஒரு விஷயத்தை என்றென்றைக்குமாக கற்றுக்கொண்டோம். வாழ்க்கையில் வேலை, பணம் மற்றும் வெற்றி எவ்வளவு முக்கியமாக இருந்தாலும் சரி, பெற்றோரின் கூடவே இருப்பதும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் அதைவிட மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அவர்கள் இருக்கும் வரைதான் வீடு உண்மையிலேயே வீடாக இருக்கும். அவர்கள் இல்லாமல் அனைத்து மகிழ்ச்சிகளும் அரைகுறையாகவே நின்றுவிடும். நண்பர்களே, பெற்றோர் நமக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் தங்களின் அனைத்தையும் தியாகம் செய்துவிடுகிறார்கள். ஆனால் பலமுறை நாம் நம் படிப்பு, வேலை மற்றும் பொறுப்புகளில் எவ்வளவு பிஸியாகி விடுகிறோம் என்றால் அவர்களுக்கு நேரம் கொடுக்கவே மறந்துவிடுகிறோம். நினைவில் வையுங்கள், அவர்களுக்கு நமது செல்வமோ அல்லது பெரிய பெரிய பொருட்களோ தேவையில்லை. அவர்களுக்கு தேவையெல்லாம் நமது அன்பும் கூடவே இருப்பதும் சிறிதளவு நேரமும் மட்டுமே. எனவே பெற்றோர் நம்முடன் இருக்கும் வரை அவர்களை மதியுங்கள். அவர்களை ஒருபோதும் தனிமையாக உணர்விடாதீர்கள். நண்பர்களே, நீங்கள் பாலக்கின் இடத்திலிருந்து உங்கள் பெற்றோரை விட்டு தொலைவில் வாழ்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களைச் செய்து அவர்களுடன் அதிக நேரத்தைச் செலவிட முயற்சி செய்திருப்பீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் கண்டிப்பாகத் தெரிவியுங்கள். பெற்றோரை விட மேலானது இந்த உலகில் எதுவும் இல்லை என்று நீங்களும் நினைத்தால் வீடியோவை கண்டிப்பாக லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற இதயத்தை தொடும் கதைகளுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய முற்றிலும் மறக்காதீர்கள்.